கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். தமிழகத்தில் ஆன்லைன் முறையிலான பட்டா மாறுதல் பணிகள் இனி ஒரு வாரத்திற்குள் முடியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீடு, மனை வாங்குபவர்கள் பத்திரப்பதிவு செய்யும் போது பட்டா பெயர் மாற்றத்திற்கும் விண்ணப்பிப்பும் நடைமுறையில் 2022ஆம் ஆண்டு தானியங்கி பட்டா மாறுதல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் நிலைகளில் சரிபார்ப்பு காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் சரிபார்ப்பு நிலைகள் 4 இருந்து 2ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்த கோப்புகள் நேரடியாக தாலுகா அலுவலக துணை தாசில்தாருக்கு செல்லும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனால் பத்திரப்பதிவு முடிந்த ஒரு வாரத்திற்குள் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியும் என்றும், பெயர் மாற்றம் முடிந்ததும் விண்ணப்பதாரர்களின் செல்போனுக்கு தகவல் அனுப்பப்படும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.